விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக பேராசிரியர் நியமனம். கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் தொடர்ந்து. கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் தீப்பரவல். முதியோர் கொடுப்பனவு குறித்து மகிழ்ச்சியான செய்தி. அமெரிக்க ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் மற்றும் எம்டி ஏண்டர்சன் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் கோமிகா உடகமசூரிய விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதம் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் பேராசிரியர் கோமிக உடுகமசூரியவிற்கு வழங்கி வைக்கப்பட்டது. கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரியின் பழைய மாணவரான இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ரசாயனவியல் பட்டதாரி ஆவார். பேராசிரியர் கோமிகா உடுகமசூரிய அமெரிக்காவின் மிச்சிகனில் உள்ள வெயின் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தையும் டெக்சாஸ் தென்மேற்கு மருத்துவ மையத்தில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுள்ளார். பல காப்புரிமைகளை பெற்றுள்ள இவர் அமெரிக்க அரச பணியிலிருந்து விலகி கௌரவ சேவையாக ஜனாதிபதியின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் பதவியில் இணைந்துள்ளமை விசேட அம்சமாகும். ருகுணு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணிப்புறக்கணிப்பு இன்று 4வது நாளாகவும் தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது. ருகுணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறு வலியுறுத்தி கல்விசாரா ஊழியர்கள் கடந்த 19ஆம் தேதி இந்த பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்தனர். எவ்வாறாயினும் இது தொடர்பில் பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழு, பல்கலைக்கழக விரிவுரையாளர் தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். பல்கலைக்கழக துணைவேந்தரை அப்பதவியிலிருந்து தற்காலிகமாக மேலும் நீக்கப்படும் வரை தமது தொழில் நடவடிக்கையை கைவிடப் போவதில்லை என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழுவின் இடைத்தலைவர் தமிக பிரியந்த குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ருகுணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை பதவி நீக்கம் செய்ய கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக அடையாள பேரணி ஒன்றில் ஈடுபட்டதுடன் பின்னர் அமைச்சின் செயலாளரை சந்தித்து பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடினர். கொலனாவ லக்சந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று இரவு ஏற்பட்ட தீப்பரவலில் அடுக்குமாடி குடியிருப்புக்கு மின்சார வழங்கும் பிரதான மின்சார அமைப்பு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. மேலும் தீயினால் ஏற்பட்ட புகையை சுவாசித்ததில் சிறு பிள்ளைகள் 2 உட்பட 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்று காலை வரை நீர் மற்றும் மின்சார விநியோகத்தை அதிகாரிகள் சீர் செய்யாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அடுக்குமாடி குடியிருப்பின் குடியிருப்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆஸ்வெஸ்ம பயனாளிகள் குடும்பங்களில் வசிக்கும் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்காக அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்படும் 3000 ரூபாய் கொடுப்பனவு தற்போதைய நிலையில் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. நவம்பர் மாதத்துடன் தொடர்புடைய பணம் வங்கியில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்று முதல் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்வெஸ்ம திட்டத்தின் கீழ் 5,11,086 பேருக்கு இந்த கொடுப்பனவு பெற்றுக் கொடுக்கப்படுகின்ற போதிலும் இம்மாதத்திற்காக குறிப்பிடத்தக்க அளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.